ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க 2026 புது வருட புத்தாண்டு ராசி பலன்கள். மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இப்போது இந்த 2026 அப்படிங்கிறது இந்த புது வருடம் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதக நிலையை கொடுக்குமா அல்லது பாதக நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி 2025 நாம் சந்தித்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போதுங்க சுப பலன் என்ன அசுப பலன் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துடலாங்க. சரிங்களா? அப்போது சுப பலன்கள் அப்படின்னா எதை முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு தொழில் தாங்க. கண்டிப்பாக இந்த 2025 தொழில் அப்படிங்கிறது ஒரு புது முயற்சி எடுத்திருப்பீங்க, புது தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, வியாபாரத்தில் விருத்தி அடைஞ்சிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அப்படிங்கிறதுல கிடைச்சிருக்கும். அதில் இடம் மாற்றங்களும் உண்டாகியிருக்கும். அப்படிங்கிறத பற்றி தான் மீனராசிக்காரர்களுக்கு முதல் சுப பலனை நம்ம எதிர்பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமாக இந்த இடத்துல இருக்குதுங்க. சப்போஸ் எனக்கு இதெல்லாம் நடக்கலைங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஏழச்சனியினால மட்டுமே இருக்குமே தவிர வேறு எந்த காரணத்தினாலையும் இருக்காது. சரிங்களா? ஆனால் இதுதான் உங்களுடைய சுப பலன், முதல் சுப பலனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்போது ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காம இருந்ததுங்க, திடீர்னு எனக்கு கிடைச்சதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதையல் மாதிரி ஒரு ரகசியம் எனக்கு உடஞ்சதுங்க, ஒரு ரகசியமான ஒரு விஷயம் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சதுங்க, அதை வச்சு எனக்கு ஒரு நன்மை நடந்ததுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுப பலனை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த சுப பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அது நன்மையை கொடுத்துருக்கும். ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க, கிடைக்காம இருந்து இப்போ கிடைச்சதுங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு தொடர்பில் இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு மூலியத்தில் லாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த லாபகரமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகமாக தான் உங்களுக்கு இருக்க தவிர அதில் ஒரு பாதக சூழ்நிலை அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடத்துல இல்லைங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது இது அத்தனையுமே உங்களுக்கு சுப பலன்களாக நீங்கள் சந்தித்த சில விஷயங்கள். அப்போது அசுப பலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசுப பலன் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது ஏழரைச்சனி. ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி முதல் சுற்று ஏழரைச்சனியே இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக படாத பாடுபட்டு இருப்பீங்க. அது முதல் சுற்று ஏழரைச்சனி அப்படின்னா ஏழரைச்சனிங்கிறத முதல் சுற்று ஏழரைச்சனி விரைச்சனி. ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? பொங்கும் சனின்னு சொல்லுவோம். மூணாவது சுற்று ஏழரைச்சனி என்ன சொல்லுவோம்? மரணச்சனின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் அசுப பலன் அப்படின்னாவே மீனராசிக்காரர்களுக்கு முதல் பிரச்சனை அப்படின்னா இந்த ஏழரைச்சனி. சரிங்களா? அப்போ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான அசுப பலன்களை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஏற்கனவே வழக்கு வம்பு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுங்க, ஊருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அது எல்லாமே தூசு தட்டி எழுப்பின மாதிரி உங்களுக்கு எழுந்துருச்சு. அப்போ அதனால் சில மன கஷ்டங்களையும் சில மனக்கவலைகளையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ அதே பிரகாரம் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கட்டாயமாக செலவு செய்யணும் இல்லையா? அதே போல் தாங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடி நீங்கள் சந்தித்தது என்னென்னா அதன் மூலியத்தில் அதன் பேரில் விரயத்தை சந்திச்சிருப்பீங்க, விரயம் செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? அந்த விரயத்தை நீங்கள் நல்ல விதமாக ஆக்கிக்கிறதும் அது இந்த மாதிரி விரயமாக போகக்கூடியதும் உங்களுடைய திறமை உங்களோட முயற்சியில் தான் அது நடந்திருக்கும். சரிங்களா? அது சுப விரயமாக மாற்றிக்கிறதும் விரயமாக போகிறது. அப்போது அது என்ன பண்ணோம்னா நல்லவன் சம்பாரித்து நாரவாயம் திங்கிறவ மாதிரி போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு போயிருக்கும். சரிங்களா? இது தாங்க நீங்கள் 2025
சந்தித்த அசுப பலன்களும் சுப பலன்களும். சரிங்களா? இப்போது 2026 உங்களுக்கு மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொதுவாக இந்த 2026 என்பது மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு அதிகப்படியான ஒரு பக்குவத்தையும் அதிகப்படியான ஒரு அனுபவத்தையும் தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த 2026 வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது, இப்போ இந்த அனுபவத்தையும் இந்த பக்குவத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னென்ன பண்ண முடியும், எது எது இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துட்டாலும், ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், நல்ல நிலைமைக்கு இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா என்னென்ன தேவைகள்? குடும்பத்தில் தொழில் நல்லா இருக்கணுங்க, பொருளாதாரம் நிதி நிலைமை நல்லா இருக்கணும், அதே போல் உடல் ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கணும், திருமண வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கணும், படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வி நல்ல நிலைமையில் அமையணும். அதுக்கடுத்து நம்ம உடல் ஆரோக்கியம் என்பது நமக்கு நன்மையை கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி அத்தனையுமே நமக்கு கொடுத்தால் இருந்தால் மட்டும்தானுங்க இந்த வருடத்தை நம்ம வந்து இந்த அனுபவத்தையும் இந்த பக்குவத்தையும் வச்சு நமக்கு நல்லது நடந்தது கெட்டது நடந்தது நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதனால் முதல்ல தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2026 மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு தொழில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாங்க. இந்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க தொழில் அம்சமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் இந்த ஜூன் மாதம் வரைக்குமே கூட பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எனக்கு தொழில் ரீதியில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலைங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதே சமயம் உங்களுக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய பேச்சு என்பது பொறுமையாக இருக்கணும், நிதானமாக பேசணும், கவனமாக பேசணும். இதில் ஏதாவது தவறுதலாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியில் கட்டாயமாக குறைஞ்சி வந்துடும். இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அடுத்தவங்க கிட்ட போய் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அப்படி இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டுட்டாலுமே அதனுடைய பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தாமதமாக தான் கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது புதிய தொழில் தொடங்குபவர்கள் கட்டாயமாக தொடங்கலாம். சுய தொழில் செய்யலாம் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக செய்யலாம். சரிங்களா? ஒரு தொழில் இருக்குங்க, இன்னொரு தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த தொழில் தொடங்கக்கூடியவங்க தொடங்கிடணும். தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு அதில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்காக உயரும். சரிங்களா? அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாதுங்க. சரிங்களா? நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி செய்யுங்க, ஆனால் கடின உழைப்பு போடுங்க, கட்டாயமாக நல்லா இருப்பீங்க. தொழில் சிறப்பாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொழில் ரூபத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்புகளுமே கிடைக்காதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது தகப்பனுடைய வகையில் இருந்து சொத்து பத்துக்கள் அவங்களோட வகையில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக நீங்கும், உங்களுக்கு அதில் குறையும். அப்பாவனால் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பீங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்பா சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அப்பாவுடைய சொந்த பந்தத்தில் இருந்தவங்களுடைய தீய எண்ணங்கள் குறையும். அவங்க மூலத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், நல்லா இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த வரக்கூடிய வருமானமும் இந்த வளர்ச்சியும் நமக்கு வந்து பார்க்கும் பொருளாதாரம் எப்படி நிலைச்சி நிற்குமா, நிலையான நிதி நிலைமை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணவரவு திருப்தியை தரும். சரிங்களா? திடீர் செலவுகள் வரும், பணவரவு திருப்தியை கொடுக்கும், ஆனால் திடீர் செலவுகள் வரும். ஏன் வரும்? உங்களுக்கு 7 சனியில் ஜென்மச்சனி நடக்குது. சரிங்களா? அப்போது அதனால் வந்து பிறகு திடீர் செலவுகள் வரும். அந்த திடீர் செலவுகள், அந்த திடீர் விரைய செலவுகளை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
சுப விரய செலவை மாற்றிடணும். அப்போ என்னென்ன பண்ணணும்? வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், தங்க நகை பொருட்களை வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு முதலீட்டில் அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அனாவசியமான ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரைய செலவுகளாக உருவாகி பிற்காலத்தில் உங்களுக்கு அதனுடைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கும் அது கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு நிதி நிலைமையை நீங்கள் பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு அப்பப்போ குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகும். சரிங்களா? அப்பப்போ சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போகும். ஏன்னா உங்களுக்கு 7 சனி நடந்துகிட்ருக்குது. சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அப்பப்போ கட்டாயமாக உங்களுக்கு வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் இது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு அதில் கொஞ்சம் உங்களுக்கு விதிவிலக்கு கிடைக்கும். சரிங்களா? ஜூன் மாதத்துக்கு பிறகு கட்டாயமாக அதில் கொஞ்சம் உங்களுக்கு விதிவிலக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அதில் சில நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க செய்யும். அப்போ அது கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுக்கு நடக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணும், குடும்ப உறவுகளில் பிரிஞ்சவங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க ஒன்று சேர்ந்துடுவீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நம்ம வந்து பிரிஞ்சிருந்தோங்க, ஏதோ ஒரு மனஸ்தாபம் மனக்குறையே இருந்தது, கணவன் மனைவி நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மீனராசி மீன லக்னக்காரர்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு கால சூழ்நிலை என்பது கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கரு கூடும், நல்ல செய்திகள் கிடைக்கும், நன்மைகள் நடக்கும், கட்டாயமாக நன்மைகள் உருவாகும். சரிங்களா? அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பிறகும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த கருக்கூட விஷயத்தில் கொஞ்சம் தடைப்படும், தாமதமாகவும் தள்ளி போகும், ஆனால் கட்டாயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைச்சிடும். ஆனால் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு முழுமையாக அந்த குழந்தை பாக்கியங்க தட்டி களைஞ்சி தடைப்பட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அது வரைக்கும் அந்த பயமும் கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருமண யோக பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருமண யோகம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சுபகாரியங்கள் அத்தனையுமே நடக்கும். சரிங்களா? சுபகாரியங்கள் நடக்கும். ஜூன் முதல் அக்டோபர் வரை சிறப்பாக இருக்கும். ஜூன் முதல் அக்டோபர் வரை சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? திருமண காரியங்கள் கட்டாயமாக நன்மை கொடுக்கும், நல்லது நடக்கும். சரிங்களா? அதான் சொல்லலையா, சுப விரைய செலவை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய 7 சனியை திருமணத்துக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னா அது நல்ல நிலைமையில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கொடுத்துரும். திருமண யோகம், இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது என்ன, பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடியவங்களுக்கு. சரிங்களா? காதல் திருமணம் லவ் பண்ணக்கூடியவங்க லவ்வர்ஸ்க்கு எப்படி இருக்கும் இந்த 2026 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு லவ் அப்படிங்கிறது எந்த ஒரு குறையும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு நிலைமையில் போங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களை யார் தடுத்து நிறுத்தினாலும் நீங்கள் வீட்டில் தங்க மாட்டீங்க மீனராசிக்காரர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை பொட்டியில் போட்டு பூட்டி வச்சாலும் வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த காதல் திருமணத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிருவீங்க, பண்ணிடுவீங்க. ஆணாக இருந்தால் பொண்ணை தேடி போவீங்க, பெண்ணாக இருந்தால் ஆணை தேடி போவீங்க. கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு பிறகு இது நடந்தே தீரும். நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அது அக்டோபர் மாதத்தோடு இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இது இப்படி தான் நடக்கும் உங்களுக்கு லவர்ஸ்க்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக படிப்பில் தடுமாற்றமாக தான் இருக்கும். முதல் சுற்று 7 சனியாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மந்த சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. 2வது சுற்று 7 சனியாக இருக்கிறவங்க தடுமாற்றத்தில் இருப்பீங்க. சரிங்களா? 2வது சுற்று 7 சனியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தடுமாற்றம். அப்போ 2வது சுற்று 7 சனி வரும்போது நான் வந்து படிச்சுட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் இருப்பீங்க. உயர்கல்வியில் இருப்பீங்க, ஆரம்ப கல்வியில் இருக்க மாட்டீங்க, உயர்கல்வியில் இருப்பீங்க. அப்போ அந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுக்கத்தான் செய்யும்.
சரிங்களா, கல்வி. அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்க ஆரோக்கியம் என்பது எப்படி இருக்கும். அப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு மிகுந்த கவனம் தேவைங்க. மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கால் மற்றும் எலும்பில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது போக செரிமான பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும். கால் பிரச்சனைகள் கொடுக்கும், எலும்பு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் கொடுக்கும், செரிமானம் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா. அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் யோகா பண்ணணும், தியானம் செய்யணும். தியானம் செஞ்சீங்க, யோகா செஞ்சீங்க அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனையோ அல்லது கால் பிரச்சனையோ எலும்பு பிரச்சனையோ இதிலெல்லாம் கொஞ்சம் அந்த குறைகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க. சரிங்களா. அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த 2026 என்பது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடியதோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மையாக தாங்க இருக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்து மார்ச் முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும்னா ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். மந்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எப்போ இருந்துங்க, மார்ச் முதல் ஜூன் வரைக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் அக்டோபர் வரை அருமையான ஒரு காலகட்டம் சொல்லி சொல்லலாம். அருமையான ஒரு காலகட்டம் சொல்லி சொல்லலாம். ஜூன் முதல் அக்டோபர் வரை உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். சரிங்களா. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா. ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சரிங்களா. இது தாங்க. அப்போது இந்த 2026 அப்படிங்கிறது அப்போ இந்த பிரச்சனைகள் இந்த எச்சரிக்கை இருக்கிறதுக்கு நல்ல காலத்துக்கும் கெட்ட காலத்துக்குமே இந்த வருஷத்தில் எனக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் எங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும், நல்லா இருக்குங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி வணங்கி மஞ்சள் நிற மலர் சூடி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற புஷ்பங்கள் அதாவது பூவு வாங்கி கொடுத்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நன்மைகளாக இருக்குங்க. சரிங்களா. இதுதாங்க இந்த மீனராசி மீன லக்னக்காரர்கள் இந்த 2026 சந்திக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பலன்கள்ங்க. சரிங்களா. இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.